My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All-India quota second round extend ஆகிடுச்சு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆக்சுவலாக போன வருஷம் எல்லாம் நீட்டில் ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் நடக்கலை. ஆனால் பிரச்சனைகளே இல்லாத போதும் புதுசாக பிரச்சனைகளை உருவாக்கி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஒரு வகையில் கொஞ்சம் நல்லது தாங்க. ஆக்சுவலாக ஏன்னா நிறைய காலேஜஸ் அக்ரிடேஷனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த நியூலி அக்ரிடேட்டட் சீட்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக தான் அமையும். அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணதுக்கு கூட காரணம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வெயிட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன காரணம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் சந்தோஷமாக இதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆக்சுவலாக இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதாக இருந்துச்சு. ஆஸ் பர் எம்சிசியினுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெடியூல் அடிப்படையில் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்திக்கலாம்னு சொல்லி எம்சிசி தரப்புலேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் செகண்ட் ரவுண்டுக்குரிய ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஆக்சுவலாக இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கணும். பட் இப்போ வரைக்கும் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரலை. இதுக்கு முக்கியமான விஷயத்தை இது ரிலேட்டடாக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் ரிலீஸ் ஆகிருக்கு ரிலேட்டட் டு த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரவுண்ட் 2. இது ஆல் இண்டியாவையும் பேசியிருக்கிறாங்க, தமிழ்நாடையும் பேசியிருக்கிறாங்க. ஆல் இண்டியாவில் நியூலி அக்ரிடேட் சீட்ஸ் வர்றதுனால என்ஆர்ஐ ஸ்க்ரூட்னிங் இருக்கிறதுனால நேற்றுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தபடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுமே என்எம்சியினுடைய அந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அந்த அக்ரிடேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கலினுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் அந்த வீடியோலையும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் ப்ரைவேட் காலேஜஸில் சில சீட்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் சில காலேஜஸை புதுசாக ஆட் பண்ணாங்க. ஸோ அதனால் சாய்ஸ் ஃபில்லிங்கே திரும்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங்கை டிலே பண்ணுறாங்க. இது எம்சிசியினுடைய அதாவது என்எம்சியினுடைய டிலே தான் முக்கியமான காரணம். இதில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் மேலே எந்த விதமான தவறும் கிடையாது. நம்ம ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்குங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு கவுன்சிலிங் இந்த வருஷம். பட் இந்த செகண்ட் ரவுண்டு டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இது எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்எம்சியினுடைய அப்ரூவலை பேஸ் பண்ணி இருக்குது. என்எம்சி ஆக்சுவலாக ஒவ்வொரு வருஷமும் புதுசாக காலேஜஸ் சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுவாங்க, அல்லது ஒரு சில புதிய கல்லூரிகள் துவங்குவதற்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி முன்னாடியே முடிச்சிருக்கணும். நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் நடந்தது. ஜூன்லையாவது இந்த அக்ரிடேஷன் ப்ராசஸை முடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லேயே எல்லா சீட்டும் உள்ளே வந்திருக்கும். இப்போ மாணவர்களுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். செகண்ட் ரவுண்டில் ஆப்வியஸ்லி ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு சீட்டை செக்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இனி வருகிற வருடங்கள்லையாவது இந்த அக்ரிடேஷன் ப்ராசஸ், என்ஆர்ஐ எலிஜிபிலிட்டி ஸ்க்ரூட்னிங் ப்ராசஸ் இதை எல்லாத்தையும் நீட் எக்ஸாம் முடிச்ச கையோடு ஆரம்பித்தாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க்கு எந்த விதமான டிலேயும் இருக்காது. ஏன்னா நீட் எக்ஸாம் முடிச்சு ஒரு மாதம் கழிச்சு தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வருது. மே மாதம் எக்ஸாம் எழுதுனா ஜூனில் தான் ரிசல்ட் வருது. ரிசல்ட்டு ஒரு மாதம் கழிச்சு தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப இதாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணணும். ஜோசா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் அத்தாரிட்டி இருக்குது. இந்த ஜோசா கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜேடபிள்யூ மெயின்ஸ் அண்ட் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்டு எழுதிட்டு ஐஐடி என்ஐடி அண்ட் IIITஸில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தால் இன்ஜினியரிங் கோர்சஸுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இந்த என்டையர் ப்ராசஸில் எத்தனை ரவுண்ட் இருக்குன்னா நியர்லி அபவுட் 7 to 8 ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆல் டுகெதர் இந்த 7-8 ரவுண்டையும் சேர்த்து 1.5 மாதத்தில் முடிச்சிருவாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா ரவுண்டும் முடிஞ்சிடும். அதிகபட்சம் 2 மாதத்தில் எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடும், எல்லா ரவுண்ட்ஸுமே முடிஞ்சிடும். ஸோ நிறைய நல்ல கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அத்தாரிட்டிஸ் இது வருகிற கவுன்சிலிங் ப்ராசஸை டேக் கேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும். ஆஸ் ஆஃப் நவ் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரலை. என்எம்சியினுடைய அப்ரூவலை பேஸ் பண்ணியும் எம்சிசியினுடைய கவுன்சிலிங் ஷெடியூலை பேஸ் பண்ணியும் தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் வருவதற்கான போஸ்ட்போன் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் பதிவு செய்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.